தோழர்களே, மேடையில் சிறப்பு வணக்கத்தை தெரிவித்துள்ளேன். நம்முடைய அறக்கட்டளை 10வது ஆண்டு நிறைவு விழா இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நம்முடைய அறக்கட்டளை மூலத்தான் நம்முடைய திரு கே ஜெயவேல் அவர்கள் மற்றும் தட்சிணாமூர்த்தி சிவசாமி, நம்முடைய பாலசுப்ரமணியம் ஆகியோர் நம்முடைய ஒரு அறக்கட்டளை நாங்கள் மெம்பர்ஸ் 2007 முதல் நாங்கள் பெரும் முயற்சி செய்து அது கடைசியில் வந்து நாங்களால் அந்த பைலா அது எல்லாமே பணியில் இருந்தோம். நம்ம அதனால் முழுசாக நம்மளால் அதை பூர்வமாக நம்மளால் செயலாக்கத்துக்கு கொண்டு வர முடியவில்லை. இருந்தாலும் 2011 நம்முடைய விதிகளை நம்முடைய அறக்கட்டளை விதிகளை முழுமையாக பூர்த்தி செய்து அதை நம்முடைய பதிவு அரசு பதிவு செய்துவிட்டு நம்முடைய 2014 பிப்ரவரி மாதம் இந்த அறக்கட்டளையை தொடங்கினோம். ஆரம்ப கட்டத்தில் மிக மிக உறுப்பினர்களை சேர்ப்பது என்பது மிக மிக கஷ்டப்பட்டோம். ஏன்னா யாரு போனாலும் ஒரு எல்லாமே நம்ம சங்கத்தளமாக பார்க்கறாங்க தவிர யாரும் ஒரு அறக்கட்டளை மாதிரி இல்லை பார்க்கலாம். அதனால உறுப்பினர்கள் சேர்ப்பது ரொம்ப கடினமாக இருந்தது. ஒரு 5 ஆண்டு காலம் நம்ம உறுப்பினர் சேர்க்கை வந்து ஒரு 200-150 தான் தாண்டவே இல்லை. அதுக்கப்புறம் எல்லாமே நம்ம ரிட்டையர் முழு மூச்சாக இறங்கி நம்ம உறுப்பினர்களை அஞ்சல் சேர்த்தோம். இப்போது 476 உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். ஏன்னா நம்ம ஒரு மினிஸ்டர் கார்டு தான், அதுவும் தமிழ்நாட்டில் இருக்கிற மட்டும் நம்ம அசோஸ் கார்டு தான் நம்ம வந்து உறுப்பினர் ஆகியிருக்கோம். அந்த வகையில் நம்ம வந்து இப்போ தற்சமயம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 70% நம்மளுடைய அசோஸ் கார்டு மெம்பர் ஆகியிருக்காங்க. இன்னொரு 30% நம்முடைய நம்முடைய அறக்கட்டளை செயல்பாடுகளை பார்த்து மீண்டும் அதிகமான அளவு சேர்த்து நம்முடைய அறக்கட்டளை நிச்சயமாக இந்த ஆண்டுக்குள் ஒரு 500 உறுப்பினர்களை நாம் சேர்ப்போம் என்று கூறுகிறேன். அதை உங்களுடைய முழு ஒத்துழைப்பு எங்களுக்கு தேவை. நீங்கள் அனைவரும் புதிதாக இருக்கிற உறுப்பினர்கள் நிச்சயமாக 2 பேரையாவது சேர்த்தால் நாம் இன்னொரு 24 பேரை சேர்த்தோம்னா ஒரு 3 மாசத்துல 500 பேரை நிச்சயமாக பார்க்கலாம். அந்த 500 உறுப்பினர்களை நாம் சொல்வதற்கு உங்களுடைய உதவியை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். அதுபோன்று நம்முடைய இந்த அறக்கட்டளைக்கு எல்லோருமே வந்து ஒத்துழைக்க வேண்டும். எல்லோருமே ஒத்துழைக்க வேண்டும். ஏன்னா நம்ம வந்து எல்லா ஆக்டிவிட்டிஸ்லாம் வந்து எல்லோரும் அந்த பகுதிகள் சில பகுதிகளுக்கு அறக்கட்டளைக்கு சேவை பண்ணுறதுக்கு நம்முடைய உறுப்பினர்கள் முன்வரல. ஏன்னா எல்லா மாவட்டங்களிலும் நம்முடைய அறக்கட்டளை சேவைகளை நம்ம விரிவாக்க முடியும். அதனால் நான் என்ன விரும்புகிறேன், மதுரை, கோயம்புத்தூர் அது மாதிரி நிறைய திண்டுக்கல், ராமநாதபுரத்துக்கு நம்ம சென்னையிலிருந்து போய் நம்ம அங்குச்சாமி சார் தான் செஞ்சுட்டு வர 4 வருஷமா அங்குச்சாமி போயிட்டு அங்கே தங்கிட்டு எல்லாம் இந்த ஸ்கூல் பணியெல்லாம் சிறப்பாக செஞ்சுட்டு வராரு. அதெல்லாம் ராமநாதபுரத்தே நம்ம நண்பர்களாக இருப்பாங்க. அது மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கிறவர்கள் 2 பேராவது நம்முடைய சங்க செயல்பாட்டுக்கு முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும். அந்த வகையில் நாம் வந்து நம்முடைய காரைக்குடி முத்துக்குமரன், நம்முடைய ராஜமாணிக்கம், இந்த ஈரோடு சைடு சிறப்பாக நமக்கு வந்து பணியாற்றாங்க. நம்ம வேணுகோபால், தர்மபுரி, சேலம் போன்ற பகுதிகள் எல்லாம் ரிப்போர்ட்டுக்கு போனாங்க. நான் கூட கள்ளக்குறிச்சி போயிட்டு வந்திருக்கேன். 150 மலைவாரத்தில் போயிட்டு நம்ம ஸ்கூல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துருந்தோம். நம்ம வந்து நிறைய ஸ்கூல் ஐடென்டிஃபை பண்ண வேண்டியது. ஏன்னா நிறைய இடங்கள் வந்து பின்தங்கிய இடங்களா இருக்குது. அந்த மாதிரி இடங்கள்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டீங்கன்னா நம்ம வந்து நம்முடைய செயல்பாடுகளை விரிவாக்க முடியும். ஏன்னா நம்ம வந்து இந்த மாணவர்கள் செயல்பாடு தான் வந்து பெரும்பாலும் ஒரு 25-27 மாவட்டங்கள்லாம் நம்ம இப்போ கவர் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த வந்து இந்த ஓல்டேஜ் ஹோம் அது மாதிரிலாம் இன்னும் வந்து ரொம்ப பின்தங்கிய மாவட்டங்கள்லாம் இருக்குது. அங்கே இருக்கிற ஓல்டேஜ் ஹோம் அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி கூட நம்ம வந்து ஹெல்ப் பண்ணலாம். ஒன்றுக்கு எல்லாம் அவுட்ஸ்கேட்டில் இருக்கிற நிறைய உறுப்பினர்களை நம்ம சேர்க்க வேண்டும். அந்த உறுப்பினர்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணி அவங்க வந்து நமக்கு ஒத்துழைப்பு தரணும். இந்த வெள்ளத்தில் வந்து இங்கே ஒரு திருட்டுங்க இதுக்கு வந்து ஒரு மெய்யூர்னு ஒரு கிராமம், ரொம்ப ரிமோட் கிராமம். ஆனால் அது பக்கத்தில் தான் இருக்குது. திருத்தணி பக்கத்தில் இருந்தது. அதான் கண்டுபிடிச்சி நம்ம வந்து எல்லாம் போயிட்டு கொடுத்துருந்தாங்க. 2-3 நாள் கொடுத்துருந்தாங்க. ஆனால் நம்முடைய செயல்பாடுகள் வந்து மேலும் விரிவாக்குவதற்கு ஒத்துழைப்பு வேண்டும். உறுப்பினர்கள் சேர்க்கையை ஒத்துழைப்பு கொண்டு என்னுடைய உரையை முடிக்கின்றேன். அடுத்தபடியாக இந்த கூட்டத்தை நம்ம நிச்சயமாக 1 மணிக்குள் முடிக்க விரும்புகின்றோம். வாழ்த்துறை வழங்க நான் நண்பர்களை அழைக்கின்றேன். யார் உறுப்பினர்கள் வாழ்த்துறை வழங்க வேண்டும் என்று இந்த அறக்கட்டளை பற்றி பேசுவதற்கோ உங்களுடைய 10 ஆண்டு காலம் அனுபவத்தை கூறுவதற்கோ உங்களுடைய அறிவுரைகளும் மேலே என்ன செயல்பாடு பண்ணலாம் என்ற
திட்டங்களை குழுவிற்கும் உங்களுக்கு என்னுடைய அழைப்பை அழைக்கின்றேன். வந்து பேசுகிறவங்க வந்து அதெல்லாம் ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் பேசுகிறாங்க. மாதிரி முத்துக்குமார் காயத்ரி வாங்க. ஸ்கிரீன்ல ஒரு பில்டிங் ஒன்று தெரியும். தமிழ்நாடு தொலைத்தொடர்பு கணக்கு மற்றும் நிதி அதிகாரிகள் நல அறக்கட்டளையின் 10ஆம் ஆண்டு நிறைவு விழாவிற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அறக்கட்டளையின் தலைவர் சாந்தகுமார் சார் அவர்களே, அறக்கட்டளையின் செயற்திகர் பாலசுப்ரமணியன் சார் அவர்களே, மேடையில் வீட்டிருக்கக்கூடிய மூத்த அதிகாரிகளான முன்னாள் சிஜிஎம் வினோத் சார் அவர்களே, முன்னாள் பிஜிஎம் ஃபைனான்ஸ் ரவி சார் அவர்களே, முன்னாள் பிரின்சிபல் சிசிஏ அழகர்சாமி சார் அவர்களே மற்றும் விஜயமோகன் சார் அவர்களே, கஸ்தூரி ரங்கன் சார் அவர்களே மற்றும் அவையிலே வீட்டிருக்கக்கூடிய எனது மூத்த அதிகாரிகளே, சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சிறந்தாந்த வணக்கம். தென்கட்சி கோ சுவாமிநாதன் சொல்லுவார், இந்த நாள் இனிய நாள் அப்படின்னு சொல்லிட்டு, இன்று நமக்கு ஒரு இனிய நாளாக நான் நினைக்கின்றேன். எப்பவுமே பிஎன்டி அக்கவுண்ட்ஸ் அண்ட் ஃபைனான்ஸ் சர்வீஸுக்கு ஒரு தனியா ஒரு முத்திரை இருக்கும். இந்த கேடருக்கு ஒரு முத்திரை யூனிக், ஒரு யூனிக்னஸ் வந்து இந்தியாவில் எந்த தொழிற்சங்கமும் அல்லது எந்த கேடர் மேன், அது இன்ஜினியரிங் ஆகட்டும், அக்கவுண்ட்ஸ் ஆகட்டும், நான் எக்ஸிக்யூட்டிவா இருக்கட்டும் அல்லது எக்ஸிக்யூட்டிவா இருக்கட்டும், எந்த கேடர் மேனும் செய்யாத ஒரு செயலை தமிழ்நாடு தொலைத்தொடர்பு கணக்கு அதிகாரிகள் சார்பாக இந்த அறக்கட்டளையின் மூலமாக நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்றது மிகவும் சிறப்புக்குரிய விஷயம். எனக்கு தெரிஞ்சு யார் வேணாலும் சொல்ல முடியும், எங்கே கிடையாது. இன் such a way our cadremen, accounts cadremen are unique. தமிழ்நாட்டில் கல்வி பணியில் எத்தனையோ அறக்கட்டளைகள் சங்கங்கள் ஈடுபட்டிருக்கலாம். நான் ஏற்கனவே லயன்ஸ் கிளப்ல இருந்தேன், இப்போ ரோட்டரி கிளப்ல இருக்கிறேன். அந்த இன்டர்நேஷனல் சங்கங்கள் எல்லாம் அவர்களுடைய கொள்கைக்கு ஏற்ப வெவ்வேறு விதமாக அவர்கள் சமூக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய அறக்கட்டளையானது திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார், கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை, மற்றதெல்லாம் சொத்தே கிடையாது, கல்விதான் சொத்து ஒருவனுக்கு மனிதனுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். வெள்ளத்தால் அழியாது வெந்தனால் வேகாதுன்னு ஒரு புலவர் சொல்லிட்டு போயிருக்கிறார் கல்வியை. ஆக தமிழகத்திலே இருக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்களுக்கு, ஆவணையில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்விக்காக வேண்டி நம்முடைய அறக்கட்டளை மிகவும் சீரிய பணியை செவ்வனே ஆற்றிக் கொண்டு வருகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. இந்த அறக்கட்டளையிலே என்னையும் ஒரு உறுப்பினராக இணைத்துக் கொண்டு உங்களோடு சேர்ந்து பயணிப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன், பெருமை அடைகின்றேன். இந்த அறக்கட்டளையிலே என்னை உறுப்பினராக இணைத்து விட்டவர் அண்ணன் ராமகிருஷ்ணன் அவர்கள், டிஜிஎம் ஃபைனான்ஸ் காரைக்குடி. நான் வந்ததுக்கு பிறகு நான் 2 பேரை அறக்கட்டளையிலே உறுப்பினர்களாக சேர்த்து விட்டிருக்கிறேன். இன்னும் எத்தனை பேரை முடியுமோ அத்தனை பேரை நம்முடைய அறக்கட்டளைக்கு உறுப்பினர்களாக கொண்டு வருவோம். அதே நேரத்தில் இன்னொரு மகிழ்ச்சிக்குரிய விஷயம் என்னவென்றால், இந்த அறக்கட்டளை கூட்டங்களின் மூலமாக நம்முடைய சீனியர்களை சந்தித்து அளவலாகுவதற்கு, ஒரு மகிழ்ச்சி அடைவதற்கான ஒரு வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். அதற்கு நான் இந்த அறக்கட்டளைக்கு நன்றி தெரிவிக்க விரும்புகின்றேன். நீண்ட இடைவெளிக்கு பிறகு பல பேரை இங்கு சந்திக்க முடிந்திருக்கிறது. நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், நம்முடைய பிஜிஎம் ஃபைனான்ஸ் ரவி சார் பிஜிஎம் ஃபைனான்ஸ் இருக்கும்போது நான் இபி சர்க்யூட்ஸ்ல ஜேஓவா இருந்தேன், நிறைய மீட்டிங்ஸ் அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். அது மாதிரி வினோத் சார் ஜிஎம் இபி ஆஃபீஸ் சர்க்கிள் ஆஃபீஸ்ல ஜாயின் பண்ணும்போது நான் ஜேஓ இபி காரைக்குடியில இருந்து வந்து மீட்டிங்ஸ் அட்டெண்ட் பண்ணியிருக்கிறேன். அப்கோர்ஸ் அழகர்சாமி சார் இங்க ஜிஎம் ஃபைனான்ஸா இருக்கும்போதோ அல்லது பிரின்சிபல் சிசிஓ இருக்கும்போதோ நான் அவருக்கு அறிமுகமே இல்லை, அவருக்கு வேலை செய்யறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஆனா இங்க என்னுடைய பழைய டிஜிஎம் ஃபைனான்ஸ் துரைப்பாண்டி சார் வந்திருக்கிறாங்க, ராமகிருஷ்ணன் சார் இருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய பேரை நாம் நீண்ட இடைவெளிக்கு பிறகு இங்கே சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பு, மகிழ்ச்சிகரமான வாய்ப்பை இந்த அறக்கட்டளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. நம்முடைய அறக்கட்டளையின் பணிகளை என்னை போன்றவர்கள் ஒரு போர் வீரர்களாக இருந்து உங்களுடைய கட்டளையை சிறமேற்கொண்டு செயல்படுத்திக் கொண்டு வருகின்றோம். இன்னும் அதை தொடர்ந்து செவ்வனே செய்வோம். இந்த அறக்கட்டளையில் இருக்கக்கூடிய அந்த +2 மாணவர்களுக்கு நாம் ஏற்கனவே
கொண்டிருக்கின்றோம். சிவகங்கை ரெவென்யூ டிஸ்ட்ரிக்ட், அதாவது காரைக்குடி எஸ்எஸ்ஏவை பொறுத்தவரை 7 பள்ளிகளுக்கு கடந்த 4 வருடங்களாக நானும் ராமகிருஷ்ணன் சாரும் சேர்ந்து ஒவ்வொரு பள்ளியாக சென்று அந்த மாணவ மாணவியர்களுக்கு பரிசு வழங்கி கொண்டிருக்கின்றோம். அதே போல இந்த வருடமும் ஏற்கனவே கொடுத்துருக்கோம். இதுல என்ன ஒரு மகிழ்ச்சிக்குரிய விஷயம்னா, நான் ஏற்கனவே ஒரு லிஸ்ட் அனுப்பிச்சிருந்தேன். எந்த பள்ளியை ரூரல் ஏரியாவில் இருக்கக்கூடிய பள்ளியை நாம் தேர்ந்தெடுத்து பரிசு கொடுத்தோமோ அந்த சிவகங்கை மாவட்டத்தின் பின்தங்கிய பள்ளியைச் சேர்ந்த மாணவர்களில் 7 பேர் MBBS படிப்புக்கு தேர்வு பெற்றிருக்கிறார்கள், 3 பேர் BDS படிப்புக்கு தேர்வு பெற்றிருக்கிறார்கள், 2 பேர் அண்ணா யூனிவர்சிட்டி இன்ஜினியரிங் தேர்வு பெற்றிருக்கிறார்கள். அந்த வகையிலே தமிழகத்திலே கல்வியில் பின்தங்கிய மாவட்டமான சிவகங்கையிலே நம்முடைய அறக்கட்டளையின் மூலமாக நாம் செய்யக்கூடிய சேவைகளின் மூலமாக அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய பின்தங்கிய மாணவர்களுக்கு நாம் நல்ல ஒரு பணியை செய்து கொண்டிருக்கின்றோம். அதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த இந்த அறக்கட்டளைக்கு மீண்டும் நன்றி கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். உங்கள் அனைவருக்கும் ஈரோடு மாவட்டத்தின் சார்பாக என்னுடைய முதற்க நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய கட்சியானது சமுதாயத்தில் எது தேவையோ அந்த மாதிரி ஆட்சி தேவையோ அந்த சேவையை செய்து கொண்டிருக்கிறது. ஒரு படத்துல சொல்லுவாங்க, சொத்து சோகம் வந்து அடிச்சு பண்ணிடுவாங்க, படிக்கிறாங்க, அதை யாரும் எடுத்துக்க முடியாது என்று ஒரு வசனம் வரும். அதுபோல கல்வி என்பது அடிப்படை தேவை என்பதை அறிந்து அந்த அறக்கட்டளையானது அதற்கான சேவையை செய்து கொண்டிருக்கிறது. ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனால் 1996 நான் ஒரு பயிற்சி பண்ணிக்கொண்டேன். நம்முடைய அண்ணா யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் சீட் செலக்ட் கவுன்சிலிங் போட்டுருந்தேன். நண்பர் குரு பிரசாத் அவங்க வீட்டில் தான் தரணும் தங்கிட்டு அங்கே போய் அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் சீட் எடுக்கும்போது, ஐயோ எனக்கு வந்து உங்கள் இன்ஜினியரிங் காலேஜ் வேணாம், அப்பா அம்மா பணம் கட்ட முடியாது, வேணாம் விட்டுருங்க, நான் வந்து தர்மபுரி காலேஜ் போகிறேன்னு சொல்லி, இல்லை வேண்டாம் ஆனால் பரவாயில்ல, அப்போல ஃபீஸ் எவ்வளோங்களா 8000 தான், மேனேஜ்மெண்ட் கவர்மெண்ட் ஸ்டேட்டு மேனேஜ்மெண்ட் காலேஜில் 8000 தான், அது பார்த்துக்கலாம் ஒரு பேர் செலக்ட் பண்ணி கொடுத்தோம். முடிச்சுட்டு இங்கே நம்ம சிடிஎம் ஆஃபீஸ் குரூப் பார்க்கணும். அந்த பையன் எந்த விதமான கிராமத்து பையன், எந்த விதமான வழக்கம் தெரியாத பையன், சீட்ல 2 காலை தூக்கி போட்டு போய் பாருங்க, ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க. நவ் அந்த பையன் இப்போ இன்டர் கம்பெனில ஒரு சீனியர் பொசிஷன் இருக்கு, அமெரிக்காவில் சீனியர் பொசிஷன். இந்த இன்னைக்கு ஈவினிங் 8 மணிக்கு ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்பந்தமாக ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் ஒன்று லெக்சர் வந்து தரப்படுது. அதனால நான் நண்பர்களுக்கும் அனுப்பியிருக்கேன். அந்த மாதிரி கல்வி என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எவ்வளவு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறது. அதற்காக நாம் ஒரு சிறு பங்கு நாம் சுருட்டி கொண்டிருக்கிறோம் நினைக்கும் பொழுது நமக்கு மிகவும் ஒரு திருப்தியையும் மன திருப்தியையும் கொடுக்கிறது. இந்த மாதிரி ஒரு கஷ்ட ஆரம்பிச்சு இந்த மாதிரி கொள்கையோடு செயல்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையோடு தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிற ட்ரஸ்ட் தலைவர், செயலர் மற்றும் உறுப்பினர்கள், ட்ரஸ்டீஸ் அனைவருக்கு மிகப்பெரிய பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறது. ஏனென்றால் கிராமப்புறத்தில் போய் பார்த்தா தான் தெரியும், அங்க இருக்கக்கூடிய வறுமையும் அங்க இருக்கக்கூடிய படிப்பதற்கான மக்கள் பட்ட கஷ்டத்தையும் படிக்காமே போயிடறாங்க. உண்மையை சொல்ல போனால் கடம்பூர் ஒரு மேல நான் வந்து ஒரு பொண்ணை வந்து காலேஜில் அட்மிஷன் போடணும், அவங்க அப்பா அம்மா இல்லை, இன்னொரு நண்பர் மூலமா அவங்க சத்தியமங்கல கவர்மெண்ட் காலேஜில் சேர்த்து விடல. நம்ம ட்ரஸ்ட் சார்பாக அதற்கு பணத்தை கொடுத்தோம். அன்பார்ச்சுனேட்டா அந்த பொண்ணு 6 மாதம் போயிட்டு காலேஜுக்கு போக முடியல. என்ன பிரச்சனைன்னு கேட்டா, அங்கிருந்து போயிட்டு வர்றதுக்கு பஸ் வசதி இல்லை, 2வது சத்தியமங்கலம் தண்ணி படிக்கிறதுக்கு ஹாஸ்டல் வசதி இல்லை. இந்த பொண்ணு அந்த தண்டனுக்கான ஏற்பாடு எதுவும் இல்லை. மன வருத்தத்தோடு நம்ம மன்னிச்சுங்க, என்னால் வந்து ட்ராப் அவுட் ஆகிட்டு நான் போக முடியல சொல்லும்போது மிகவும் வருத்தமாக இருந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையை மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை படிப்பதற்கு சிரமப்படுகிறார்கள் என்பதை பார்க்கும் பொழுது நாம் இன்னும் அவர்களுக்கு எந்த வகையில் உதவி செய்ய வேண்டும் என்பதை ஒரு யோசனை நமக்கு உந்து சக்தியை கொடுக்கிறது.
என்னென்னு சொல்றாரு. கிராமத்து பகுதியில் போய் பார்க்கும்போது கிராமத்துக்கு பிற்புறத்தில் இருந்து வருகின்ற மக்கள் எப்படிப்பட்ட ஒரு வேறுபாடுகளையும் கஷ்டங்களையும் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அதுபோலவே இந்த வருடமானது நம்முடைய தமிழகத்தின் கடைசி கோடியில் இருக்கக்கூடிய படகவல்லி என்ற ஒரு ஸ்கூலை வந்து நம்ம ட்ரஸ்ட் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ட்ரஸ்ட் ஸ்கூல்னு சொல்லிட்டு அவார்ட் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அது வந்து யானைகள் உலாவக்கூடிய அந்த மலை பாங்கான பகுதி, அந்த பகுதிக்கு நாம் இந்த வருஷம் வந்து அதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். அது வந்து ஒரு மிகவும் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம நிறைய படிக்கிறாங்க. ஏன்னா அங்கே வந்து மலைப்பகுதியை சார்ந்த மக்கள் படிக்கிறாங்க. ஆனால் வந்து அந்த கோயில்கள் வசதி இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு இடத்தை நம்ம செலக்ட் பண்ணி கொடுக்கும் பொழுது நீங்கள் மெட்ராஸில் வரீங்களா, இந்த ட்ரஸ்ட்டோ அப்படி இருக்காது, இந்த மாதிரி யாரும் வந்தது இல்லைங்களே, இந்த மாதிரி எங்களுக்கெல்லாம் வந்து கவலைப்படக்கூடிய ஆட்கள் இருக்காங்களா என்று அவரை நினைத்து சந்தோஷமாக சொல்லி கேட்கும் பொழுது நமக்கு ஒரு மன திருப்தி அடைகிறோம். இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான சேவையை நம்முடைய அறக்கட்டளை செய்து கொண்டிருக்கிறது. அதற்கான வாய்ப்பு என்னை என்போன்றவர்களுக்கு அதற்கான வாய்ப்பை கொடுக்கும் இந்த அறக்கட்டளை நிறுவனங்களுக்கும் இந்த நிர்வாகத்துக்கும் என்னுடைய தலைகாலத்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இந்த பணியை நீங்கள் இட்டப்படியை நாங்கள் தராக நிறைவேற்றவும் அந்த 2 வருஷமாகவும் இருக்காது. எங்கள் ஈரோடு மாவட்டத்தில் வந்து என்னென்ன பணிகளை செய்ய வேண்டுமோ கட்ட வேண்டுமோ அதை செய்ய தயாராக இருக்கிறோம் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறிய உங்களுக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாள். நம்ம அறக்கட்டளையில சேர்ந்த பிறகு இவ்வளவு உபயோகமாக நம்ம இருக்க முடியுமா சமுதாயத்துக்கு அப்படிங்கிற ஒரு சிந்தனையை தூண்டின ஒரு அறக்கட்டளை கண்டிப்பா சொல்லலாம். அதாவது ரிட்டையர் முன்னாடி ஆபீஸ் வீடு இப்படியே வாழ்க்கை போயிடுச்சு. வெளியில பெருசா சிந்தனை சமுதாய சிந்தனை பெருசா எங்கள் நிர்வாகம் எல்லாம் இருந்தா உண்மை. அது எஸ்பெஷலி பெண்கள் வீடு ஆபீஸ் அப்படின்னு போயிடுச்சு. பட் இந்த அறக்கட்டளை மூலமா நம்மளும் ஏதோ சமுதாயத்துக்கு சில செய்யணும் அப்படிங்கிறது அவங்களெல்லாம் ஐடென்டிஃபை பண்றோம். அந்த நோக்கமே மாறுது. அவங்களெல்லாம் பார்க்கும்போது இந்த டவுன் பீப்புள் எல்லாம் பார்க்கும்போது அவங்கெல்லாம் இந்த மாதிரி சில தேவைகள்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இப்போ எங்க வீட்டில் அந்த வேலைக்கார அம்மாவுக்கு வந்து நான் அந்த பேங்க் கார்டு இதெல்லாம் கொஞ்சம் வாங்கி கொடுத்து அவங்களுக்கு அந்த சேவிங்ஸ் எல்லாம் இது பண்ணி கிரியேட் பண்ணி அதெல்லாம் எனக்கு இப்போதான் அந்த சிந்தனை எல்லாம் வகுப்பு இதுக்கு முன்னாடி எனக்கு வரல. அந்த விதத்துல இந்த அறக்கட்டளை வந்து எல்லாருக்கும் இது இன்னும் பள்ளி பெருகி ஆலமரம் போல தழைக்க வேண்டும். அதுக்கு நமக்கு நிறைய இன்னும் கொஞ்சம் உறுப்பினர்கள்லாம் சேர்க்க வேண்டும். அது எல்லாரும் செய்யணும் விரும்புகிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லிக்கணும்னு விரும்புகிறேன். மேடையில் இருக்கிற டிக்னிட்டரிஸ் வந்து மிஸ்டர் வினோத் அவர்கிட்ட நான் ஒர்க் பண்ணேன். அதில் என்னன்னா அவர் வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுத்தாரு எனக்கு. அந்த தஞ்சாவூர்ல ஒர்க் பண்ண கும்பகோணம் தஞ்சாவூர் அது கொஞ்சம் பயமா தான் இருக்கும். எப்பவுமே அக்கௌண்ட்ஸ் பீப்புளுக்கும் டெக்னிக்கல் பீப்புளுக்கும் ஒரு சின்ன ஒரு இது இருந்துட்டு இருக்கும். அதை வந்து ஃபில் பண்ணவே முடியாது. அது நமக்கும் அவங்களுக்கும் அந்த ஃபங்க்ஷனுக்கு மோட்டிவே மாறும்போது அது இருந்துகிட்டே இருக்கும். பட் அவர் வந்து இன்னும் இந்த இடத்துல நான் சொல்றது ரொம்ப சிறப்பா இருக்கும். ரொம்ப எனக்கு ஸ்பேஸ் கொடுத்து எதுவுமே சொல்ல மாட்டேன். நீங்க எதுனா எழுதுங்க, நான் எதுனா எழுதுறேன் அப்படின்னு. அது மாதிரி அந்த விதத்தில் அவருக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். பிகாஸ் ஆஃப் ஹிம் மை ரிட்டையர் பேர் எண்ட் ஆஃப் சர்வீஸ் வாஸ் வெரி ப்ளசன்ட். ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் கிவிங் தி ஆப்பர்ச்சுனிட்டி. 10 ஆண்டு காலம் நம்ம நிறைவு பண்ணியிருக்கிறோம். இந்த 10 ஆண்டு நிகழ்வுகளை ஒரு 10 நிமிடங்களிலே பட்டியலிட்டுக் கொள்வது என்பது மிகவும் கடினமான காரியம். இருந்தாலும் சில முக்கியமான தகவல்களை இன்சிடென்ட்ஸ் உங்களோட பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நிறைய பேர் புதுசா வந்திருப்பீங்க அறக்கட்டளைக்கு. முன்னமே கூறியபடி ஆக்சுவலா 10 ஆண்டு காலம் நம் அறக்கட்டளை ரெஜிஸ்டர் பண்ண டேட்ல தான் இது ஆக்சுவலா பிள்ளையார் சொல்லி போட்டது என்பது 7/1/2007 அன்னைக்குதான் இன்ஃபார்மலாக ஆல் தி எக்ஸ்-சர்க்கிள் செக்ரட்டரி ஆஃப் அப்சர்வா பிரசிடென்ட் and important office bearers met on 7th January 2007 at Apsara House and decided to form a trust. அதாவது ஒரு கட்டாயமான சூழ்நிலை இருந்தது. சார் ரவி சார் சொன்னது போல after the formation of PSL in the year 2000 the cadre based union cadre based associations were not allowed to function. அது கொஞ்ச நாள் ஸ்டெபிலைஸ் பண்ணனும்னா at that time என்ன பண்ணாங்க, the like-minded organization like-minded associations they joined together to form a new association.
APSOA வந்து you have taken a decision to merge with the to join and merge with the form a new association called the AMDSNL EA. AMDSNL EA stabilize ஆன பிறகு they have passed a resolution at the central headquarters level that all the assets and liabilities of the erstwhile association should be transferred to the new association. So எல்லா assets and liability other circle பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒன்றும் அந்த பிரச்சனை இல்லை because they have no assets with their name. But whereas in the case of Tamil Nadu circle we are having a building APSOA house that we have purchased in the year 1982. So அந்த சூழ்நிலை காரணமாக எல்லாரும் முக்கியமான தலைவர்கள் எல்லாம் ஒன்று கூடி அந்த 7th January 2007 சரி வந்து there is no point in transferring our asset to the new association. இது ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்குங்க APSOA building. இத வந்து this we can dispose and sell and we can transfer the entire sale proceeds to the newly founded trust அப்படின்னு இது பண்ணாங்க. ஓகே, ஆனா அது வந்து informal meeting, it's not a formal meeting. So we have decided to convene a combined executive committee of APSOA, Chennai Telephones and Tamil Nadu Circle on 25th March 2007. அதுக்கு பிறகு 2 மாசம் கழிச்சு செக்ரட்டரியா இருந்தவங்க அந்த சமயத்தில் சென்னை டெலிபோன்ஸ் செக்ரட்டரியா இருந்தவர் மிஸ்டர் சிவசாமி, தமிழ்நாடு சர்க்கிள் APSOA செக்ரட்டரியா இருந்தவர் துரையன் சார், அவங்க 2 பேருமே அபிஷியலா நோட்டீஸ் கொடுத்து கம்பைன்ட் EC மீட்டிங் ஆன் 25th March. So அந்த இதுல we have taken a decision to form a trust called Tamil Nadu Telecom Accounts and Finance Officer Welfare Trust. அந்த மீட்டிங்ல ஏன் selected 15 trustees ஆபீஸ் பேர்ல ஹெல்ப் பண்ணிட்டாங்க. சோ அந்த அளவுல பட் அதுக்கு பிறகு 2007ல இது எடுத்தா கூட it took nearly 7 years to form the trustee deed. 2007ல முடிவெடுத்தோம் கம்பெனி EC பல்வேறு காரணங்களால் தடைப்பட்டு அது மீது 2014ல தான் நம்ம அறக்கட்டளையை ரெஜிஸ்டர் பண்ணோம். திரும்ப அது வந்து தொய்வெடுத்துட்டு அதை இப்ப பேசணும்னா கூட நம்ம நேரம் மீட்டிங்கே போக முடிக்க முடியாது. சோ திரும்ப சிவசாமி he has taken the lead that 2011-12 ஆரம்பிச்சு திரும்ப ஆர்கனைஸ் பண்ணி எல்லாரும் இது பண்ணி he has spent a lot of time and energy and ultimately we have registered the deed on 10th January 2014. அதுக்கு பிறகு இமிடியேட்டா சோ அதனால நாம் இந்த நேரத்தில் நாம் சிவசாமி நினைவு கூற வேண்டும். அவரு விடாமுயற்சியின் காரணமாக தான் இந்த அறக்கட்டளை நிறுவி இந்த அளவுக்கு நாம் வளர்ந்திருக்கிறோம் என்பதை சொன்னால் மிகையாக இருக்கும். After formation of the trust, the first trustee meeting was conducted on 16th March 2014. அது முதல் இமிடியேட்டா சிவசாமி ரெஜிஸ்டர் பண்ணணும்னு எனக்கு கூப்பிட்டாரு. As a secretary, you please issue notice immediately. You have to convene and you have to take a decision for enrolling members in various SSS. சார் கூட சொன்னாங்க இது ஒரு புதிய முயற்சி. அறக்கட்டளைனாக்க நார்மலாக 4 பேர் ட்ரஸ்டி இருப்பாங்க, 2-3 பேர் அட்வைசர் இருப்பாங்க, they will be lifetime ட்ரஸ்டியா இருப்பாங்க. ஆனா அது மாதிரி இல்லை நம்ம இதுல. We wanted to involve all the members working toward the தமிழ்நாடு அக்கௌண்ட்ஸ் பீப்புள் அத்தனை பேரையுமே இன்வால்வ் பண்ணணும் as far as possible. ஸோ அந்த கன்செப்ட் நம்ம இதில் தான் இருக்குது. உறுப்பினர் அறக்கட்டளை உறுப்பினர்கள்ங்கிற கன்செப்டே வந்து இது ஒரு யூனிக் தான், வேற எங்கேயும் இது பார்க்க முடியாது. எனக்கு தெரிஞ்சது இது மாதிரி கேள்விப்பட்டது தான். அறக்கட்டளை ரன் பண்ணுவாங்க, லைக் பண்ற பீப்புள் 4 பேர் சேருவாங்க, இது பண்ணுவாங்க, they will be lifetime trustees, அட்வைசர் இருப்பாங்க. பட் இந்த மாதிரி நம்ம உறுப்பினர்களை சேர்த்து அவங்களையும் ஈடுபடுத்தி அவங்களையும் அறச்செயல்கள் செய்வதற்கு ஊக்கம் கொடுத்து உற்சாகம் கொடுத்துங்கிறது வந்து கன்செப்ட் எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க. அதுக்காக அந்த வகையிலே நம்ம அக்கௌண்ட்ஸ் பர்சனல் இந்த உறுப்பினர்கள் சேர்ந்திருக்க அத்தனை பேரும் பெருமை கொள்ளலாம் என்று குறிப்பிடுகிறேன். அந்த 14th மீட்டிங் ஆக்சுவலா அப்பதான் நம்ம சேர்த்து தான் ட்ரெஷரர் இருந்தாரு. ரசீத் கூட புக் பண்ணல, உடனே இமிடியேட்டா 6 பேர் வந்து பணத்தை கொடுத்தாங்க. ரசி அப்ப அந்த மீட்டிங் போட்டதா ஒன் டைம் அஜெண்டா, இட் இஸ் ஃபார் என்ரோலிங் மெம்பர்ஸ் ஃப்ரம் ஆல் தி எஸ்எஸ்ஏங்கிறது. ஆனா அன்னைக்கிழமை ரெடியா வந்து சேது, சிவசாமி, துரைஹன்சன், அப்புறம் நம்ம குருபிரசாத், சத்யமூர்த்தி, அந்த முதல்ல இவங்க 6 பேரும் எங்களுக்கு அறக்கட்டளை பொறுத்தவரை முதல் உறுப்பினர்கள். 6 பேருக்கு ரசீட் நம்பர் 1 போட முடியாது. So we have taken a decision to put Sivasamy as the number 1, trustees number 1. So trustee number 2, additional managing trustee இருந்த துரைஹன்சன். ஏன்னா அவங்க 2 பேர் எக்ஸ் சர்க்கிள் செக்ரட்டரி ஆஃப் சென்னை டெலிபோன்ஸ் அண்ட் தமிழ்நாடு சர்க்கிள். அந்த வகையில அவர்கள் மேனேஜிங் ட்ரஸ்டி, அடிஷனல் மேனேஜிங் ட்ரஸ்டி இருந்தாங்க. அந்த வகையில 6 பேருமே எங்களை பொறுத்த வரைக்கும் முதல் உறுப்பினர்கள் தான். அதுக்கு பிறகு ரசிப்புகள் அடிச்சு சென்ட் ஆல் எஸ்எஸ்ஏ. ஆனா எங்களோட கடினமான சூழ்நிலை என்பது அந்த மார்ச் பிறகு தான் மெம்பர்ஷிப் சேர்க்கிறது இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட். முதல் 10 மாதங்களில் 42 மெம்பர்ஸ்
ஒவ்வொருத்தர் தான் மொத்தமா 28 தான் லைஃப் மெம்பர், அதில் 15 பேர் ட்ரஸ்ட், அந்த மாதிரி காலகட்டம். ஸோ 10 monthsல வந்து ப்ராக்ரஸ் வாஸ் வெரி வெரி ஸ்லோ. இட் வாஸ் நாட் அக்டோபர். இது நம்ம எல்லாமே ட்ரஸ்டீஸ் நம்ம மன கஷ்டத்தில் இருந்தாங்க. இருந்தாலும் அந்த மன உறுதி இருந்தது. நம்ம ஒவ்வொரு தடவையும் பீரியாடிக்கலா எவ்ரி 3 months மீட்டிங் போடுவோம். அப்போ வந்து இல்லை நம்ம சேர்த்துடலாம், வி ஷுட் நாட் கிவ் அப். ஒரு செக்ஷன் 1-2 பேர் கூட அது மாதிரி இது பண்ணாங்க. ஏன்னா கல்கட்டாவில் கூட ஒரு ஆல் இண்டியா கான்ஃபரன்ஸ் நடத்துனாங்க. அதில் ஆல் இண்டியா லெவலில் வெல்ஃபேர் ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணணும்னு நினைச்சாங்க. ஆனால் இது ரிமைன்ஸ் ஒன்லி ஆன் பேப்பர். அந்த மாதிரி தமிழ்நாட்டிலே போட்டு போனாங்க. ஆனால் இந்த 15 ட்ரஸ்டீஸ் 16 பேர், ஸோ தேவர் நாட் கிவன் அப் தர் ரிசால்ட் டு கண்டினியூ தர் பண்ணி வெற்றி அடையணும்னு இது பண்ணாங்க. ஸோ அதனால அந்த நேரத்தில் வந்து 4th January 2015, that is one of the important date. The Retired Officer Association இருக்கீங்களா, they were used to meet once in a year on first Sunday of each year. So அந்த வகையிலே அன்றைய லேட் சார் நம்ம பெருமதிப்பிற்குரிய ஜெயவேலு சார் தான் பிரசிடென்டா இருந்தாரு. நண்பர் தக்ஷாமூர்த்தி அதோட செக்ரட்டரியா இருந்தாரு. அந்த கெட்டுகெதர் மீட்டிங்ல யூ பிளேஸ் அவர் ப்ரொபோசல், அதுக்கு நானும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ரிட்டையர்டு எல்லாருக்கும் அப்ளிகேஷன் 100 பேருக்கு மேல இருந்தாங்க. எல்லாருக்கும் அப்ளிகேஷன் கொடுத்தோம். ட்ரஸ்ட்டை பத்தி எடுத்து சொல்லுவாங்க. 20 பேர் இருந்தாங்க. ஸோ அன்னைக்கு தான் சார் விஜயமோகன் கூட ஜாயின் as member on that day, 4th January 2015. So that was a very great achievement. ஏன்னா 20 பேர் அந்த சிங்கிள் டேல சேர்க்கிறது வெரி வெரி கிரேட். ஏன்னா 10 மாசத்துல நாங்க சேர்த்தது 42 பேர் தான். ஸோ அந்த ஒரு நாள்ல 20 பேர் சேர்த்தா it was very great. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுக்கு பிறகு அடுத்த மீட்டிங் 8th February 2015ல துரையரசன் வந்து நாங்கள் எக்ஸ்பெக்டட் லாட் ஃப்ரம் துரையரசன். ஏன்னா அவர் வந்து அப்சர்வானே செக்ரட்டரி இருந்தார். அதுக்கு பிறகு ஏபிஎஸ் லிஏலையும் ஹோல்டிங் சம் இம்பார்ட்டன்ட் பொசிஷன். அவரை கூட்டி கொஞ்சம் கோபமாகவே பேசினார். துரையரசன் லாட் ஆஃப் ப்ராமிசஸ் பட் நோ ரெஸ்பான்ஸ். அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா முதல் 10 months 1 yearல வந்து எஸ்எஸ்ஐல இருந்து மெம்பர்ஷிப்ங்கிறது ஒன்று கூட இல்லை. என்ன நீங்க இது வரைக்கும் எனக்கு பிபிஏ வந்தது இல்லை, இப்போ நீங்க பிபி மாத்திரை சாப்பிட்டா சிபி கூட இருக்க, இது என்னங்க அப்படின்னா சார் உங்களுக்கு எல்லாம் பிபி வராது, நீங்க பிபி வராது கஷ்டப்படாதீங்க. ஸோ ஐ ஹவ் கலெக்டட் ஃப்ரம் தஞ்சாவூர் டு கும்பகோணம். நெக்ஸ்ட் மீட்டிங் வர்றப்ப யூ பிரிங் ஆல் தி அப்ளிகேஷன் நாட் லெஸ் தென் 20 as promised he has brought 17 members of application. ஸோ தஞ்சாவூர்ல அப்பவே வந்து எல்லாருமே சேர்ந்துட்டாங்க. அது ஒரு கிரேட். அதுக்கு பிறகு சரி ஓகே we need not remain in Madras, we have to go to SSIக்கு போலான்ட்டு the month of March 13/3/2015 we have gone to Coimbatore. Myself, Sivasamy and Durayarasan and Jayaprakash 4 பேரும் போயிருந்தாங்க. போயிருந்தா அங்கே மிஸ்டர் விபி சண்முகசுந்தரம் is organized meeting very nicely. Both retired and serving accounts person attended the meeting. அங்கே ஒரு 7 பேர் இது பண்ணாங்க. We are very happy. By that time we have reached around 100. Once 100 I reach பண்ணாங்க, we have to convene the general body. ஏன்னா easy தான் we have taken a decision to form the trust. It is to be legitimized. So the bidding disposal பண்றதுல it is to be taken, decision is to be taken in the general body meeting. So we have decided to convene the combined general body meeting of Chennai Telephone and Tamil Nadu Circle in the August 2015. And the first trust general body meeting August போடுறதா முடிவு பண்ணோம். அந்த மீட்டிங் எல்லாரும் வந்திருந்தாங்க. சார் செல்வம் வந்திருந்தாரு, சார் கூட வந்திருந்தாரு, ரவி வந்திருந்தாருன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மீட்டிங்ல தான் it took 3 important decisions. 3 முக்கிய முடிவுகள் எடுத்தாங்க. ஒன்று, அந்த எக்ஸிக்யூட்டிவ்ல எலெக்ட் பண்ண ட்ரஸ்டீஸ் எல்லாரையும் ராட்டிஃபை பண்ணாங்க. ரெண்டாவது டிசிஷன் to dispose of Apsara House and transfer the same proceeds to the Corpus Mandala Welfare Trust. Then forming a disposal or disposing the Apsara House, they formed a building disposal committee consisting of Sivasamy, Deshamurthy, Satyamurthy, Rajaram, இன்னொரு மெம்பர் 6 பேர் இருக்காங்க. Jayaprakash, sorry, 6 பேர் இருக்காங்க. So the disposal building disposal committee is first they approached the honorary estate. அதில இருந்து எங்களுக்கு 10 ஆண்டு காலம் நம்ம நிறைவு பண்ணியிருக்கிறோம். இந்த 10 ஆண்டு நிகழ்வுகளை ஒரு 10 நிமிடங்களிலே பட்டியலிட்டுக் கொள்வது என்பது மிகவும் கடினமான காரியம். இருந்தாலும் சில முக்கியமான தகவல்களை இன்சிடென்ட்ஸ் உங்களோட பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நிறைய பேர் புதுசா வந்திருக்கீங்க அறக்கட்டளைக்கு. முன்னமே கூறியபடி ஆக்சுவலா 10 ஆண்டு காலம் நாம் அறக்கட்டளை ரெஜிஸ்டர் பண்ண
இது ஆக்சுவலா பிள்ளையார் சொல்லி போட்டது என்பது 7/1/2007 அன்னைக்குதான் இன்ஃபார்மலாக ஆல் தி எக்ஸ் சர்க்கிள் செக்ரட்டரி ஆஃப் அப்சர்வா பிரசிடென்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் ஆபீஸ் பேரர்ஸ் met on 7th January 2007 at Apsara House and decided to form a trust. அது அன்னைக்கு ஒரு கட்டாயமான சூழ்நிலை இருந்தது. சார் ரவி சார் சொன்னது போல after the formation of PSN in the year 2000 the cadre based union, cadre based associations were not allowed to function. அது கொஞ்ச நாள் ஸ்டெபிலைஸ் ஆகணும்னா at that time என்ன பண்ணாங்க, the like-minded organization, like-minded associations, they joined together to form a new association. அதே EMAs வந்து நம்ம அப்சர்வா வந்து you have taken a decision to merge with to join and merge with and form a new association called the AMPS and EA. AMPS and EA stabilize on the பிறகு they have passed a resolution at the central headquarters level that all the assets and liabilities of the erstwhile association should be transferred to the new association. So எல்லா assets and liability other circle பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒன்றும் அந்த பிரச்சனை இல்லை because they have no assets with their name. But whereas in the case of Tamil Nadu circle, we are having a building of some house that we have purchased in the year 1982. So அந்த சூழ்நிலை காரணமாக எல்லாரும் முக்கியமான தலைவர்கள் எல்லாம் ஒன்று கூடி அந்த 7th January 2007 சரி வந்து there is no point in transferring our asset to the new association. இது ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கின்ற some building. இத வந்து this we can dispose and sell and we can transfer the entire sale proceeds to the newly founded trust அப்படின்னு பண்ணாங்க. ஓகே, ஆனா அது வந்து informal meeting, it's not a formal meeting. So we have decided to convene a combined executive meeting of Apsara, Chennai Telephones and Tamil Nadu Circle on 25th March 2007. அதுக்கு பிறகு 2 மாசம் கழிச்சு செக்ரட்டரியா இருந்தவங்க அந்த சமயத்தில் சென்னை டெலிபோன்ஸ் செக்ரட்டரியா இருந்தவர் மிஸ்டர் சிவசாமி, தமிழ்நாடு சர்க்கிள் அப்சர்வா செக்ரட்டரியா இருந்தவர் துரையர் சார், அவங்க 2 பேருமே அபிஷியலா நோட்டீஸ் கொடுத்து கம்பைன்ட் ஈசி மீட்டிங் ஆன் 25th March. So அந்த இதுல we have taken a decision to form a trust called Tamil Nadu Telecom Accounts and Finance Services Welfare Trust. அந்த மீட்டிங்ல we have selected 15 trustees. ஆபீஸ் பேர்ல ஹெல்ப் பண்ணிட்டாங்க. So அந்த அளவுல பட் அதுக்கு பிறகு 2007ல இது எடுத்தா கூட it took nearly 7 years to form the trustee deed. 2007ல முடிவெடுத்தோம் கம்பெனி ஈசி, பல்வேறு காரணங்களால் தடைப்பட்டு அது மீது 2014ல தான் நம்ம அறக்கட்டளையை ரெஜிஸ்டர் பண்ணோம். திரும்ப அது வந்து தொய்வெடுத்துட்டு அதை இப்ப பேசணும்னா கூட நம்ம நேரம் ஒரு மீட்டிங்கே போக முடிக்க முடியாது. ஸோ திரும்ப சிவசாமி he has taken the lead. The 2011-12 ஆரம்பிச்சு திரும்ப ஆர்கனைஸ் பண்ணி எல்லாரும் இது பண்ணி he has spent a lot of time and energy and ultimately we have registered the deed on 10th January 2000, 10th February 2014. அதுக்கு பிறகு இமிடியேட்டா சோ அதனால நாம் இந்த நேரத்தில் நாம் சிவசாமி நினைவு கூற வேண்டும். அவர் விடாமுயற்சி காரணமாக தான் இந்த அறக்கட்டளை நிறுவி இந்த அளவுக்கு நாம் வளர்ந்திருக்கிறோம் என்பதை சொன்னால் மிக after formation of the trust, the first trustee meeting was conducted on 16th March 2014. அது முதல் இமிடியேட்டா சிவசாமி ரெஜிஸ்டர் பண்ணனும்னு எனக்கு கூப்பிட்டாரு. as a secretary you please issue notice immediately. We have to convene and we have to take a decision for enrolling members in various SSS. சார் கூட சொன்னாங்க இது ஒரு புதிய முயற்சி. அறக்கட்டளை நார்மலாக 4 பேர் ட்ரஸ்டி இருப்பாங்க, 2-3 பேர் அட்வைசர் இருப்பாங்க, they will be lifetime trustee இருப்பாங்க. ஆனா அது மாதிரி இல்ல நம்மளுக்கு. We wanted to involve all the members working throughout the Tamil Nadu accounts people அத்தனை பேரையுமே இன்வால்வ் பண்ணணும் as far as possible. So அந்த கான்செப்ட் நம்ம இதுல தான் இருக்குது. உறுப்பினர் அறக்கட்டளை உறுப்பினர்கள்ங்கிற கான்செப்டே வந்து இது ஒரு யூனிக் தான், வேற எங்கேயும் இது பார்க்க முடியாது. எனக்கு தெரிஞ்சது இது மாதிரி கேள்விப்பட்டிருந்தேன். அறக்கட்டளை ரன் பண்ணுவாங்க, லைக் பண்ற பீப்புள் 4 பேர் சேருவாங்க, இது பண்ணுவாங்க, they will be lifetime trustees, அட்வைசர் இருப்பாங்க. பட் இந்த மாதிரி நம்ம உறுப்பினர்களை சேர்த்து அவங்களையும் ஈடுபடுத்தி அவங்களையும் அறச்செயல்கள் செய்வதற்கு ஊக்கம் கொடுத்து உற்சாகம் கொடுத்துங்கிறது வந்து கான்செப்ட் எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க. அதுக்காக அந்த வகையிலே நம்ம அக்கௌண்ட்ஸ் பர்சனல் இந்த உறுப்பினர்கள் சேர்ந்திருக்க அத்தனை பேரும் பெருமை கொள்ளலாம் என்று குறிப்பிடுகிறேன். அந்த 14th மீட்டிங் ஆக்சுவலா அப்பதான் நம்ம சேர்த்து தான் ட்ரெஷரர் இருந்தாரு. ரசீத் கூட புக் பண்ணல, உடனே இமிடியேட்டா 6 பேர் வந்து பணத்தை கொடுத்தாங்க. ரசி அப்ப அந்த மீட்டிங் போட்டதா ஒன் டைம் அஜெண்டா, இட் இஸ் ஃபார் என்ரோலிங் மெம்பர்ஸ் ஃப்ரம் ஆல் தி எஸ்எஸ்ஏங்கிறது. ஆனா அன்னைக்கிழமை ரெடியா வந்து சேது, சிவசாமி, துரைஹன்சன், அப்புறம் நம்ம குருபிரசாத், சத்யமூர்த்தி, அந்த முதல்ல இவங்க
இந்த துரையரசன், ஏன்னா அவங்க 2 பேர் தான் எக்ஸ் சர்க்கிட் செக்ரட்டரி ஆஃப் சென்னை டெலிஃபோன்ஸ் அண்ட் தமிழ்நாடு சர்க்கிள். அந்த வகையிலே அவர்கள் மேனேஜர் ட்ரஸ்டி, அடிஷனல் மேனேஜர் ட்ரஸ்டி இருந்தாங்க. அந்த வகையில் 6 பேருமே எங்களை பொறுத்த வரைக்கும் முதல் உறுப்பினர்கள் தான். அதுக்கு பிறகு ரசிப்புகள் அடிச்சு சென்று ஆளுத எஸ்எஸ்சி. ஆனால் எங்களுடைய கடினமான சூழ்நிலை என்பது அந்த மார்ச் பிறகு தான் மெம்பர்ஷிப் சேர்க்கிறது. இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட். முதல் 10 மாதங்களில் 42 மெம்பர்ஸ் ஒன்லி. அதில் 15 பேர் ட்ரஸ்டீஸ். ஓகேங்களா? 42 15 பேர் ட்ரஸ்டீஸ். அவங்களுக்கு வழியே மெம்பரை சேர்த்து தான் ஆகணும். ஸோ அந்த மீதி லைஃப் மெம்பர்ஸை சேர்த்தது ஒரு 13 பேர் தான். மொத்தமே 28 லைஃப் மெம்பர்ஸ். அனுவல் மெம்பர்ஸ் 14 பேர். அந்த 13 பேர்லயே ராமசுப்ரமணியன் சார் மதுரையில இருந்து ஒரு 2-3 பேரை சேர்த்திருக்காரு. சார் நாகராஜன், ஆர் சுப்ரமணியன், முத்துகிருஷ்ணன். மீதி ஒரு 4-5 பேர் மெயின்டெனன்ஸ்ல. பாக்கி எல்லாம் 1 தான் சேர்த்தோம். சாந்தாகுமார் சொல்லி பழனி சேர்ந்தாரு, ராஜாராம் சொல்லி ராமச்சந்திரன் சேர்ந்தாரு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் தான். மொத்தமே 28 தான் லைஃப் மெம்பர். அதில் 15 பேர் ட்ரஸ்ட். அந்த மாதிரி காலகட்டம். ஸோ 10 monthsல வந்து ப்ராக்ரஸ் வாஸ் வெரி ஸ்லோ. இட் வாஸ் நாட் அப் டு வருது. நம்ம எல்லாமே ட்ரஸ்டீஸ் நம்ம மன கஷ்டத்தில் இருந்தாங்க. இருந்தாலும் அந்த மன உறுதி இருந்தது. நம்ம ஒவ்வொரு தடவையும் பீரியாடிக்கலா எவரி 3 months மீட்டிங் போடுவோம். அப்போ வந்து இல்லை நம்ம சேர்த்துடலாம், வி ஷுட் நாட் கிவ் அப். ஒரு செக்ஷன்ல 1-2 பேர் கூட அது மாதிரி இது பண்ணாங்க. ஏன்னா கல்கட்டாவில் கூட ஒரு ஆல் இண்டியா கான்ஃபரன்ஸ் நடத்துனாங்க. அதில் ஆல் இண்டியா லெவலில் வெல்ஃபேர் ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணணும்னு நினைச்சாங்க. ஆனால் இது ரிமைன்ஸ் ஒன்லி ஆன் பேப்பர். அந்த மாதிரி தமிழ்நாட்டிலே போர்டு போனாங்க. ஆனால் இந்த 15 ட்ரஸ்டீஸ் 16 பேர், ஸோ தே வர் நாட் given up their resolve to continue the பண்ணி வெற்றி அடையணும்னு இது பண்ணாங்க. ஸோ அதனால அந்த நேரத்தில் வந்து 4th January 2015, that is one of the important date. The Retired Officer Association இருக்கீங்களா, they were used to meet once in a year on first Sunday of each year. So அந்த வகையிலே அன்றைய லேட் சார் நம்ம பெருமதிப்பிற்குரிய ஜெயவேலு சார் தான் பிரசிடென்டா இருந்தாரு. நம்பர் தக்ஷாமூர்த்தி அதோட செக்ரட்டரியா இருந்தாரு. அந்த கெட் டுகெதர் மீட்டிங்ல யூ பிளேஸ் அவர் ப்ரொபோசல், அதுக்கு நானும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. எல்லாருக்கும் அப்ளிகேஷன் 100 பேருக்கு மேல இருந்தாங்க. எல்லாருக்கும் அப்ளிகேஷன் கொடுத்தோம். ட்ரஸ்ட்டை பத்தி எடுத்து சொல்லுவாங்க. 20 பேர் இருந்தாங்க. ஸோ அன்னைக்கு தான் சார் விஜயமோகன் கூட ஜாயின் அஸ் மெம்பர் ஆன் த டே 4th January 2015. ஸோ தட் வாஸ் எ வெரி கிரேட் அச்சீவ்மெண்ட். ஏன்னா 20 பேர் அந்த சிங்கிள் டேல சேர்க்கிறது வெரி வெரி கிரேட். ஏன்னா 10 மாசத்துல நாங்கள் சேர்த்தது 42 பேர் தான். ஸோ அந்த ஒரு நாள்ல 20 பேர் சேர்ந்தா இட் வாஸ் வெரி கிரேட். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுக்கு பிறகு அடுத்த மீட்டிங் 8th February 2015ல துரையரசன் வந்து நாங்கள் எக்ஸ்பெக்டட் லாட் ஃப்ரம் துரையரசன். ஏன்னா அவர் வந்து அப்சர்வானிக் செக்ரட்டரி இருந்தார். அதுக்கு பிறகு ஏஎஸ் இஏடியும் ஹோல்டிங் சம் இம்பார்ட்டன்ட் பொசிஷன். அவரை கூட்டி கொஞ்சம் கோபமாகவே பேசினார். துரையரசன் லாட் ஆஃப் ப்ராமிசஸ் பட் நோ ரெஸ்பான்ஸ். அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா முதல் 10 months 1 yearல வந்து எஸ்எஸ்ஐல இருந்து மெம்பர்ஷிப்ங்கிறது ஒன்று கூட இல்லை. என்ன நீங்க இது வரைக்கும் எனக்கு பிபிஏ வந்தது இல்லை, இப்போ நீங்க பிபி மாத்திரை சாப்பிட்டு எவ்வளோ இருக்க, இது என்னங்க அப்படின்னா சார் உங்களுக்கு எல்லாம் பிபி வராது, நீங்க பிபி வராது கஷ்டப்படாதீங்க. ஸோ ஐ ஹவ் கலெக்டட் ஃப்ரம் தஞ்சாவூர் டு கும்பகோணம். நெக்ஸ்ட் மீட்டிங் வர்றப்ப யூ பிரிங் ஆல் தி அப்ளிகேஷன் நாட் லெஸ் தென் 20 as promised he has brought 17 members of application. ஸோ தஞ்சாவூர்ல அப்பவே வந்து எல்லாருமே சேர்ந்துட்டாங்க. அது ஒரு கிரேட். அதுக்கு பிறகு சரி ஓகே we did not remain in Madras. We have to go to SSIக்கு போலான்ட்டு the month of March 13/3 2015 we have gone to Coimbatore. Myself, Sivasamy and Durayarasan and Jayaprakash 4 பேரும் போயிருந்தாங்க. போயிருந்தா அங்கே மிஸ்டர் விபி சண்முகசுந்தர is organized meeting very nicely. Both retired and serving accounts person attended the meeting. அங்கே ஒரு 7 பேர் இது பண்ணாங்க. We are very happy. By that time we have reached around 100. Once 100 I reach பண்ணாங்க, we have to convene the general body. ஏன்னா easy தான் we have taken a decision to form the trust. It is to be legitimized. So the bidding disposal பண்றதுல it is to be taken, decision is to be taken in the general body meeting. So we have decided to convene the combined general body meeting of Chennai Telephones and Tamil Nadu Circle in August 2015. And the first trust general body meeting August போடுறதா முடிவு பண்ணோம். அந்த மீட்டிங் எல்லாரும் வந்திருந்தாங்க. சார் செல்வம் வந்திருந்தாரு, சார் கூட வந்திருந்தாரு, ரவி வந்திருந்தாருன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மீட்டிங்ல தான் it took 3 important decisions. 3 முக்கிய முடிவுகள் எடுத்தாங்க. ஒன்று, அந்த எக்ஸிக்யூட்டிவ்ல எலெக்ட் பண்ண
ட்ரஸ்டீஸ் எல்லாரையும் ராட்டிஃபை பண்ணாங்க. ரெண்டாவது டிசிஷன் to dispose of Apsara House and transfer the same proceeds to the Corpus Mandala Welfare Trust. Then forming a disposal for disposing the Apsara House, they formed a building disposal committee consisting of Sivasamy, our Deshamurthy, Satyamurthy, Rajaram, இன்னொரு மெம்பர் 6 பேர் இருக்காங்க. 6 ஜெயபிரகாஷ் சாரி 6 பேர் இருக்காங்க. So the disposal building disposal committee is first they approached the honorary estate. அதுல இருந்து எங்களுக்கு ரீசெண்டா நடந்த நிகழ்வு மட்டும் சொல்லிட்டு முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ 2023 டிசம்பர்ல நம்மளுக்கு பெரிய வெள்ளம் வந்தது, மிச்சம் புயல் வந்தது. அந்த புயல் நேரத்துல இமீடியட்டா காலையில 6 மணிக்கு சாந்தகுமார் ஃபோன் பண்ணாரு. சோ we want to do something for the இது நிறைய அஃபெக்டட் பீப்புள் தான் இருக்காங்க, ஆமா சார் பண்ணணும் அப்படின்னு ஒரு அப்பீல் விட்டாரு. சோ within 3 days நாங்க அதை எதிர்பார்க்கலாம் அவ்வளவு மழை வரும்னே நினைக்கிறோம். நாங்க within 3 days we received more than 3 lakhs rupees. ஆனா அந்த அப்பீல் போட்ட அமெரிக்கர்களுக்கு நெகட்டிவா இருக்காமலும் ஒரு நம்பர் கொடுத்தாரு. மிஸ்டர் பாலு, நீங்க இந்த புயல் வந்து பெரிய சேதம் ஏற்படுத்திருக்கு, ஆயிரக்கணக்கில் 10,000கணக்கானவர்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. நம்ம தான் சீனியர் சிட்டிசன், ஸோ நம்ம தான் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரொம்ப முடியாது அப்படின்னாரு. சார் நீங்க சொல்றது கரெக்ட், 100% பண்றதுலாம் கஷ்டம். ஐயோ மைட்டி கவர்மெண்ட் எல்லாம் டூ இட், ஒன்றும் செய்ய முடியாது. எவ்வளோ பேர் அஃபெக்ட் ஆனதுங்கிறதே நமக்கு தெரியாது. கவர்மெண்ட் இப்போ தான் சர்வே பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. மேபி 10,000, 50,000, 1 லட்சம் கூட இருக்காரு. ஆனால் அதற்காக நாம் எல்லோருக்கும் செய்ய முடியாதுன்ற ஒரே காரணத்துக்காக நாம் சும்மா இருக்க முடியுமா? அறக்கட்டளைன்னு வச்சிருக்கோம், நம்ம அக்கௌண்ட்ஸ் பீப்புளுக்கான இதயம் என்ற ஒன்று இருக்கிறது. ஸோ அதை எப்படி வெளிப்படுத்துவது? வரட்டும், இப்போதான் அப்பீல் பண்ணியிருக்கோம். எவ்வளோ டொனேஷன் வருதுன்னு தெரியல. 10 பேருக்கு நம்ம அரிசி பருப்பு வாங்கி கொடுக்கலாம், 10 பேருக்கு நம்ம ஏதோ பிரெட்டை வாங்கி கொடுக்கலாம், 10 பேருக்கு போர்வையை வாங்கி கொடுக்கலாம், இன்னும் 10 பேருக்கு ஏதோ 500, 1000 இருக்க பணத்தை கொடுக்கலாம். ஸோ தட் இஸ் வை யூ வாண்ட் டு டு இட் சார். இந்த மாதிரி இது பண்ண கூடாது. நம்ம நேராக சொல்லி இது பண்ண முடியாது, கொஞ்சம் கஷ்டம் இருக்கு. பட் அறக்கட்டளை நடத்தி கொண்டு இருக்கும் போது இந்த மாதிரி நீங்க நெகட்டிவா சொல்றது கூடாது, தவறு அப்படிங்கிறத சொல்லு. ஏன்னா இது இந்த மாதிரி இருக்கிறது பின்னாடி ரெட்ராஸ்பெக்டா நம்மளுக்கு டிஸ்கரேஜ் பண்ற மாதிரி வரும். அது ஒண்ணு. அப்புறம் இன்னொன்று ஒரு தடவை ஆக்டர் விஜய் இருக்காரு இல்லைங்களா, அந்த நேரத்துல வந்து அவர் ஒரு தடவை தொகுதி வாரியாக +2 +10 டாப்பர்ஸுக்கெல்லாம் இது கொடுத்தாரு. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒரு வருஷம் ஆக்டர் விஜய் உடனே அதை பார்த்துட்டு அவர் ஒரு நண்பர் யாரோ வந்து நம்ம தட்சாமூர்த்திட்ட சொல்லிட்டாரு, உங்க அறக்கட்டளைக்கு இனிமே வேலை இல்லாம போச்சுங்க அப்படின்னு. தட்சாமூர்த்தி உடனே என்ன கூப்பிட்டாரு. அப்பதான் அந்த நியூஸ் லைவ் நானும் பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம அறக்கட்டளைக்கு வந்து வேலை இல்லாம ஆக்டர் விஜய் தமிழ்நாடு பூரா கொடுக்குறாரு அப்படின்னாரு. தமிழ்நாடு பூரா என்ன எத்தனை எப்படி கொடுக்குறாருன்னு அவரால கன்ஃபர்மேஷன் பண்ணல, எங்க கொடுக்குறாருன்னு. அவரு எங்க அவர் வந்து தொகுதி வாரியா கொடுக்குறாரு. தமிழ்நாட்டுல 234 தொகுதி தான் இருக்குது. அதுலயும் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் கவர்மெண்ட் ஸ்கூல்ல பிரைவேட் ஸ்கூல்லாம் இது பண்ணவரு. அந்த முகத்தெல்லாம் பார்த்தா அந்த மாதிரிங்க எல்லாம் வந்துருக்கு. அவங்க அம்மா அப்பாலாம் பெரிய நகைகள்லாம் போட்டு வந்துருக்காங்க, ட்ரெஸ் எல்லாம் பல இருக்கு. அப்படி பார்த்தா வந்து புவர் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி தெரியல. அவர் வந்து அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணலைங்க. எல்லாம் பெருமா 90% பிரைவேட் ஸ்கூல் இருக்கிற மாதிரி இருக்கு. நம்ம வேற எல்லாருக்கும் மொழி அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல ரூரல் இருக்குது. எங்கேயோ ரூரல், ட்ரைபல், ஆதித்யராவட ஸ்கூலு, அந்த பிசிக்கல் ஹியரிங் இம்பேர்ட் அந்த மாதிரி ஸ்கூல்ல ஐடென்டிட்டி ஒன்று கொடுக்குறாங்க. நம்ம இவங்க அந்த ஸ்கூலெல்லாம் அவங்களோட போய் காம்பீட் பண்ண முடியுமா? அதனால அது மாதிரி சொல்ல தவறாது. நம்ம இன்னும் நம்மளுக்கு ஆக்சுவலா வந்து 10 மோர் தென் 200 கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் நம்ம கொடுக்குறது 150 கொடுத்துட்டு இருக்கோம். இன்னும் நம்ம வேலை இன்னும் நிறைய இருக்கக்கூடிய வேலை நம்ம இல்லாம போச்சுன்னு சொல்றாங்கன்னு சொன்னேன். ஸோ அந்த மாதிரி இதுவும் வரும் அது நம்மளுக்கு. ஸோ இப்போ கடைசியா வந்து என்ன சொல்றேன்னாக்க, நம்ம டொனேஷன்ங்கிறது வந்து இப்போ வந்து நம்ம மக்கள் நம்ம அறக்கட்டளை உறுப்பினர்கள் வந்து அறங்காவலர்கள் மீது மிகுந்த நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க. ஸோ பணத்தை பத்தி இப்போ இதில் டொனேஷன் கேட்டாங்க, அப்பீல் பண்ணாங்க, நிறைய கொடுத்துட்றாங்க. அவர்களுடைய இது எதிர்பார்ப்பு என்னன்னா சரியான இடத்தில் நாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதுதான். அதை அறக்கட்டளை நிர்வாகிகள், அறங்காவலர்கள் மிகவும் சிறப்பாகவே செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால அந்த உறுப்பினர்களுடைய நம்பிக்கை, அவங்க ஆதரவை சரியாக பயன்படுத்திக் கொண்டு அது வீண்போகாமல் அவர்கள் எதிர்பார்த்தபடி இன்னும் மேலும் மேலும் இந்த அறக்கட்டளை பணிகளை விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்பதுதான் நம்ம இந்த நேரத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய உறுதிமொழி என்று கூறப்படுகிறேன். ஒவ்வொருத்தரும் நம்ம ட்ரஸ்ட் எங்களுடைய அறச்செயல் வந்து த்ரூ தமிழ் நடக்குது. அது ஒருத்தர் 2 பேருக்கு இந்த மெட்ராசிட்டியில் இருந்து செய்ய முடியாது. நம்ம வந்து so we are volunteers கான்ஃபர் பண்றோம். we are calling for volunteers from different places. அந்த எஸ்எஸ்எல் இருக்கவங்க they are willingly come forward, they are spending
எல்லாமே ஆர்கனைஸ் பண்றதுல அவங்கலாம் ஜாம்பவான், ஏன்னா ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அவங்களுக்கு அசோசியேஷன் ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப நீட்டா பிளான் பண்றாங்க, டீம் ஒர்க் பண்றாங்க, போய் டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க ஸ்கூல்ல எல்லாம். ஸோ தட் இஸ் சக்சஸ்ஃபுல் இது பண்றாங்க. அவங்க ஆனர் பண்றப்ப அவர் என்ன சிறப்பா அவங்க ஒவ்வொருத்தரை பற்றியும் பேசுவார். ஏன்னா அதை பத்தி நேரம் இருக்காது, அதனால நான் தனித்தனியா ஒருத்தர் சொல்லலாம். ஆனா இப்போதைக்கு நேரம் குறைவா அவங்க ஆனர் பண்றதா அடுத்த அஜெண்டாவில் இருக்கு. ஸோ இந்த அறக்கட்டளைக்கு அரும்பணி ஆற்றி நம்ம சிவசாமி அண்ட் ஜெயபிரகாஷ் முதல் 5 ஆண்டுகள் நம்ம எல்லாம் வழிநடத்தி நம்மளுக்கு ஆக்கம் ஊக்கம் உற்சாகம் கொடுத்து நம்மளை செயல்பட வைத்தார்கள். இந்த கடந்த 5 ஆண்டுகளாக நம்ம சாந்தாகுமார் அவர்களின் சீரிய தலைமையின் கீழ் நம்ம செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். சாந்தாகுமாரை பத்தி உங்களுக்கு தெரியும், சொல்ல வேண்டியதில்லை. அவர் எல்லாரும் எல்லாம் கீ கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாரு. சர்க்கிள் செக்ரட்டரி ஆஃப் சோவா மகாராஷ்டிரா ஒர்க் பண்ணியிருக்காரு, குஜராத் ஒர்க் பண்ணியிருக்காரு, தமிழ்நாடு ஒர்க் பண்ணியிருக்காரு. அவரு தலைமையில இன்னும் சீர சிறப்பாக செயல்பட்டு அறக்கட்டளை இன்னும் மேலும் மேலும் நம்ம இன்னும் சில தகவல்கள் சொல்ல வேண்டியிருக்கு. முதல் முறையாக நம்ம ட்ரஸ்டோட அறக்கட்டளை மீட்டிங் அவுட் சைடு மெட்ராஸ் சாந்தகம் நடத்துனாருங்களா 2022 அது மாதிரி வெள்ளூர் மக்கள் அவருடைய ஆறுமுகம் ராமசாமி மணி இவர்கள் தலைமையின் கீழ் வெள்ளூர்ல மிகச்சிறப்பாக நடத்தி காட்டினார்கள். அங்கே ஒரு 10-12 பேர் மெம்பரை மெம்பரை சேர்த்து விட்டாங்க. அவர்களுக்கு நேரத்திலே நன்றி கூற வேண்டும். அதுக்கு பிறகு 2023 தஞ்சாவூர்ல மிகச்சிறப்பாக நடத்தி காமிச்சார்கள். அது உதயன், கார்த்திகேசன், மாரியப்பன் அவங்க எல்லாம் முன்னின்று நடத்தி சண்முகம் இவருக்கெல்லாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மிக சமீபத்துல அந்தாவது ஜெனரல் மீட்டிங் சேலத்துல சேலத்துல நவம்பர் 2023 5வது ஜெனரல் பாடி மீட்டிங்கை மிகவும் தீர்க்கமாக நடத்தினார்கள். நம்ம வேணுகோபால் தலைமையிலே அவர் கோவிந்தராஜ், சவுந்தரராஜன், திருவரசுந்தரி இவங்கெல்லாம் நடத்தி மிகவும் சிறப்பாக அதெல்லாம் மெமோரபிள் இதாக நடத்தியிருக்காங்க. ஸோ அவர்களுக்கும் நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இது மாதிரி இன்னும் மேலும் நிறைய பேர் வரணும். ஏன்னா இதுல பாருங்க, இது எங்கெங்க மீட்டிங் நடத்துறாங்களோ அவங்க நிறைய பேர் மெம்பரை சேர்த்துருக்காங்க. வெள்ளூர்ல நடத்துறாங்க, அவர் ஒரு 10-15 பேர் சேர்த்து விட்டாரு. சேலத்துல நடத்துறாங்க, அவங்க ஒரு 10-15 பேர் சேர்த்துட்டாங்க. தஞ்சாவூர்ல சேர்க்கல, அவங்க முதல்லயே சேர்த்துட்டாங்க. தஞ்சாவூர்ல அவங்க அந்த ஒரு வருஷம் 2015 18-20 பேர் சேர்த்துட்டாங்க. அப்புறம் அவங்க 2 பேர் சேர்த்துட்டாங்க. அது மாதிரி இன்னும் சேர்க்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. கோயம்புத்தூர்ல யாரும் வர்றாங்க. இன்னும் சொல்லணும், மெம்பர் சேர்ந்த இடத்துல சொல்றது நெகட்டிவ்ங்கிறதுனால சொல்றதா பட் இருந்தாலும் லைட்டர் சொல்றேன், யாரும் சீரியஸ் எடுத்துட வேண்டாம். கோயம்புத்தூர்ல சேர்ந்ததுல இருந்துட்டு மதுரைக்கு விசிட் பண்ணோம் 29 ஜூலை 2015 ஆகஸ்ட் 2015. அதனால இன்னொரு ஊருக்கு போய் பார்க்கலாம். மதுரை திருச்சியில லக்கு பார்க்கலான்ட்டு அது இன்னும் 2 பேருக்கும் அழைச்சிட்டு போனோம். ராஜாராம் அழைச்சிட்டு போனோம். ராமசுப்ரமணியன் சார் மதுரையிலே இருக்காரு. அந்த போட்டோ கூட நம்ம ஆல்பத்துல போட்டிருக்கோம், சவரன்ல போட்டிருக்கோம். அதுல ஒருத்தர் கூட சார் வரைக்கும் 30க்கு மேல இருந்தவங்க அங்க பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அந்த மீட்டிங்ல. நாங்க போறவங்க எல்லாருமே ஸ்ட்ரெஸ் பண்ணுவோம், ஒருத்தர் மட்டும் பேசுறது, செக்ரட்டரி மட்டும் பேசுவாரு. ஒவ்வொருத்தருமே ட்ரஸ்ட் என்ன பண்ண ஏன்னா அப்பதான் நம்ம ஆக்டிவிட்டிஸ் ஒண்ணுமே இல்லை. பட் அவங்களுக்கு தப்பா நினைக்க முடியாது. ஒரு ப்ரொபோசல் இந்த மாதிரி பண்ணலாம் இருக்கு. 2 தான் எடுத்துருப்போம். ஒன்னு அப்ளிகேஷன் ஃபார்ம், இன்னொன்னு நம்ம ஆப்ஜெக்ட். இதை எடுத்துருப்போம். இதுதாங்க நாங்க பண்ண போறோம்னாங்க என்ன பண்றது, அவங்க பண்ணி ஏதாவது ப்ராக்டிகலா பார்த்தா இது பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில நம்ம ட்ரஸ்ட் அப்டேட் பண்ண பிறகு it was crystal clear. பாக்குறவங்களுக்கு இமிடியேட்டா இத பாருங்க. இப்போ we used to say you please visit our website so to see your activities அப்படினு போட்டு வச்சிருக்கோம். அப்ப அது மாதிரி இல்ல, அந்த ஆப்ஜெக்ட் ஒரு பேப்பர் எடுத்துட்டு போவோம், எல்லாம் ஜெராக்ஸ் எடுத்துட்டு போவோம். 20 பேப்பர் 20 ஆப்ஜெக்ட் 20 மெம்பர் சேர்க்கறதுங்கிறத அப்ப இந்த மாதிரி ஆன்லைன்ல மெம்பர்ஸ் இல்ல. we used to take application, அந்த அப்ளிகேஷனை fill பண்ணி எடுவாங்க. but many places we used to go and collect application. வாசுதேவன் இதுல ரொம்ப மாஸ்டர் இல்ல, வாசுதேவ ஆபீசர் வந்திருக்காங்க. சென்னையில சார் இருக்காரு, இவருக்கு வீட்டுக்கு தான் போன சார் கஸ்டமர் வீட்டுக்கு போய் சாயந்தரம் டிஃபன் சாப்பிட்டு வாசுதேவன் அவர்கிட்ட அப்ளிகேஷன் போய் வாங்கிட்டு வந்தாங்க. மாதிரி சுப்பிரமணியன் வாங்கிட்டு வந்திருக்கோம். நாகராஜன் நானே போய் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்ளிகேஷன். அவர்கிட்ட கூட பணம் இருக்கா, 3000 பெரிய பணம். நாகராஜன் TS நாகராஜன் அவரை பொண்ணு கிட்ட இருந்து செக் வாங்கி கொடுத்தாரு TS நாகராஜன். அது மாதிரி வாசுதேவன் மதுரைக்கு போனாரு. மதுரைக்கு போனப்ப அவரு சியாம் சுந்தர் வீட்டுக்கு நேரம் ஏதோ கல்யாணத்துக்கு போனாரு. இருந்தாலும் அந்த நேரத்தை ஒதுக்கி நம்ம வாசுதேவன் சியாம் சுந்தர் வீட்டுக்கே நேரா போய் அந்த அப்ளிகேஷன் வாங்கிட்டு வந்தாரு. இது மாதிரி நிறைய நிகழ்வுகள் இருக்கு. அது மாதிரி என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் பெங்களூர் போனாரு. பெங்களூர்ல அப்ப மீனாட்சி சுந்தரம் அவங்க எல்லாம் இருக்காங்க. அவர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ண, அவர் வேலையில கொஞ்சம் 1 மணி நேரம் இது பண்ணி பெங்களூர் டிராபிக் உங்களுக்கு
ஜெயபிரகாஷ், மைசெல்ஃப், சத்யமூர்த்தி, ராஜாராம். எல்லா ஆபீஸுக்கும் நாங்க போயிருக்கோம். குறைஞ்சது 4 தடவை 5 தடவை. சில நேரத்தில் சார் வந்திருப்பாரு, சில நேரத்தில் தட்சிணாமூர்த்தி வந்திருக்காரு, சில நேரத்தில் வாசு வந்திருக்காரு. எப்பவுமே வெளியில வரப்போ வந்து 1-2 தான் செய்வாங்க, மீதி எல்லாம் வந்துருவோம். ஜெயபிரகாஷ் கூட ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு, என்ன செய்வாங்க ஒண்ணுமே கிடைக்கிற மாட்டாங்க, அப்படிதாங்க இருப்பாங்க. சில பேர் கட்டிக்கிறாங்க இல்லையா, சில பேர் காப்பி வாங்கி குடிக்கிறாங்க, நல்லா உபசரிக்கிறாங்க, வெளியில வந்து நம்மள சென்டா பண்றாங்க, அது மாதிரி இருக்காங்க. அதனால இப்ப அவன்கிட்ட சொல்லணும்னா இப்ப எல்லாம் ஹெசிடேட் பண்றாங்க இல்லையா, இவங்க எல்லாம் பிற்காலத்துல செய்வாங்க, நம்மளோட அதிகமான ஈடுபாட்டோட செயல்படுவாங்க. ஆனா அது மாதிரி 2-3 பேர் இருக்காங்க. அப்ப சேராதவங்க எல்லாம் பின்னாடி சேர்ந்து ப்ராஜெக்ட் போட்டு நடந்து சிறப்பா செயல்பட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த நேரத்துல அதனால அவங்க யாரையும் சொல்ல இது பண்ண வேண்டியது. முதல்ல வந்து அப்படிதான் இருக்கும், செட்பேக் இருக்கும். ப்ராக்ரஸ் will be very very slow. You want to face lot of embarrassment, awkward situation இருக்கும். இது எல்லா நிறுவனங்களும் எல்லா அமைப்புகளுக்குமே ரொம்ப இது மட்டும் இது இல்லை. பட் இருந்தாலும் நம்ம ட்ரஸ்டீஸ்க்கு வந்து அந்த ஒரு திடமான எண்ணம் இருந்தது. ஓகே, நம்ம ட்ரஸ்ட்டை ஃபார்ம் பண்ணியே ஆகணும், யூ வில் டூ இட்ங்கிறது ஒரு அந்த எண்ணம் அந்த இது இருந்ததுனாக்க நம்ம சக்சீட் ஆகலாம். தட் யூ சக்சீடட். வித் திஸ் ஐ க்ளோஸ் திஸ். I speak. Thank God.